சிட்டி யூனியன் பேங்க் ஆல் இன் ஒன் ஆப்ல இருந்து வீடியோ KYC மூலமா வீட்ல இருந்தே பேங்க் அக்கவுண்ட் ஓபன் பண்ணலாம். வீடியோ கால்லயே வெரிஃபிகேஷன் முடிஞ்சிரும். சிட்டி யூனியன் பேங்க். தற்போது வந்துள்ள முக்கிய செய்தி. உலகில் யூதர்கள் மொத்தம் 0.2% மட்டுமே. ஆனால் அவர்களின் வாழ்வியல் முறையை தொந்தரவு செய்வதற்காக 4 நாடுகளுடன் சண்டையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்று மேற்காசியாவில் நிலவும் பதற்றத்தை அண்ணாமலை குறிப்பிட்டார். 37 மணி நேரம் பறந்து வந்து அமெரிக்கா மற்றொரு நாட்டின் மீது தாக்குதல் நடத்துகிறது. ஆனால் ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையை எடுத்தால் இந்தியாவில் சிலருக்கு பிரச்சனையாக இருக்கிறது என்று ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையை எதிர்த்தவர்களை அண்ணாமலை விமர்சித்தார். நம்முடைய வாழ்வியல் முறைக்கு தொடர்ச்சியாக பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கிறது. கலாச்சாரத்தை காக்க போராடிய கடைக்கோடி தொண்டர்கள் கொல்லப்படுகிறார்கள். இந்துக்களின் வாக்கை பெறுபவர்கள் கோவில்களை அசிங்கப்படுத்துகிறார்கள் என்று விசிக தலைவர் திருமாவளவனை அண்ணாமலை மறைமுகமாக விமர்சித்தார். இந்த மாநாடு ஆளும் கட்சிக்கு ஒரு எச்சரிக்கை மணி. மழை வரும் என்று தெரிந்தும் இந்துக்களின் வாழ்வில் முறையை காட்டக்கூடிய மாநாட்டிற்கு 5 லட்சம் பக்தர்கள் வந்துள்ளனர் என்று அண்ணாமலை நெகிழ்ச்சியுடன் கூறினார். ஆளும் ஆட்சியாளர்கள் இந்துக்களை சீண்டினால், திருப்பரங்குன்றத்தில் பிரச்சனை ஏற்படுத்துவது போல ஏற்படுத்தினால் சூர சம்ஹாரம் செய்துவிட்டு அமைதியாக திருத்தணிக்கு போய்விடுவோம் என்று அறுபடை வீடுகளை குறிப்பிட்டு அண்ணாமலை எச்சரிக்கை விடுத்தார். மேலும் தமிழகத்தில் இருக்கும் அறுபடை வீட்டு கோவில்களில் பணம் கொடுக்காமல் தரிசிக்க முடியுமா என்று அண்ணாமலை கேள்வி எழுப்பினார். இந்த மாநாட்டிற்கு வந்ததன் மூலம் தங்களுக்கு நிதி வேண்டாம், சுவாமி வேண்டும் என மக்கள் முடிவு செய்து விட்டார்கள். வாழ்வியல் முறையை கொச்சைப்படுத்தும் அரசை கேள்வி கேட்க தொடங்க வேண்டும். தமிழகத்தில் சுமார் 44,000 கோவில்களில் அறநிலையத்துறை கணக்கு வழக்கு பார்க்கிறது. அவற்றில் எங்கேயாவது அறநிலையத்துறையின் செயல்பாடு ஒழுக்கமாக இருக்கிறதா? அவற்றை மாற்ற வேண்டும் என்பதற்காகவே இந்த மாநாடு என்று அண்ணாமலை ஆவேசமாக பேசினார். சென்ற 10 ஆண்டுகளில் உலகில் கிறிஸ்தவர்களின் மக்கள் தொகை 12 கோடி அதிகரித்துள்ளது. இஸ்லாமியர்களின் மக்கள் தொகை 35 கோடி உயர்ந்துள்ளது. இப்படியே சென்றால் 2055ஆம் ஆண்டு நிறைவில் இந்த உலகம் இஸ்லாமியர்கள் பெரும்பான்மையாக இருக்கும் உலகமாக மாறும். நம்முடைய கலாச்சார சின்னங்களை யாரும் அழிக்கக்கூடாது. ஒருவர் கூட மதம் மாறக்கூடாது. மதம் மாறியவர்களை மீட்டு கொண்டு வர வேண்டும் என்று அண்ணாமலை தரவுகளை குறிப்பிட்டார். இன்று தமிழக அரசியல் களத்தில் தமிழ், ஆன்மீகம், இலக்கியத்தை தனித்தனியாக பிரித்துள்ளார்கள். ஆனால் இவை அனைத்தையும் ஒன்றாக இணைத்ததே இந்து வாழ்வியல் முறையாகும் என்று அண்ணாமலை பேசினார். முருகனை வட இந்தியாவில் யாருக்கும் தெரியாது என்று தமிழக அரசியல்வாதிகள் கூறுவார்கள். வட இந்தியாவில் 18 மகா புராணங்களில் 95,000 ஸ்லோகங்கள் உள்ளன. ஆனால் ஒரே ஒரு ஸ்கந்த புராணத்தில் மட்டும் 1 லட்சம் ஸ்லோகங்கள் இருக்கின்றன என்று அண்ணாமலை குறிப்பிட்டார். திருப்பதி கோவிலுக்கு 2.47 லட்சம் கோடி ரூபாய் சொத்து இருக்கிறது. ஆனால் தமிழகத்தின் மொத்த பட்ஜெட்டே 3 லட்சம் கோடி ரூபாய் தான். ஆன்மீகம் சார்ந்த அரசியல், வாழ்வியல் நெறி, பொருளாதாரம் வரும்போது மட்டும்தான் நாமும் நம் கலாச்சாரமும் நிம்மதியாக இருப்போம். இனி தமிழக அரசியல் மதுரை முருகன் மாநாட்டுக்கு முன்பு பின்பு என்றே இருக்கும் என்று அண்ணாமலை சூளுரைத்தார். அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். உலகில் யூதர்கள் மொத்தம் 0.2% மட்டுமே. ஆனால் அவர்களின் வாழ்வியல் முறையை தொந்தரவு செய்ததற்காக 4 நாடுகளுடன் சண்டையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்று மேற்காசியாவில் நிலவும் பதற்றத்தை அண்ணாமலை குறிப்பிட்டார். 37 மணி நேரம் பறந்து வந்து அமெரிக்கா மற்றொரு நாட்டின் மீது தாக்குதல் நடத்துகிறது. ஆனால் ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையை எடுத்தால் இந்தியாவில் சிலருக்கு பிரச்சனையாக இருக்கிறது என்று ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையை எதிர்த்தவர்களை அண்ணாமலை விமர்சித்தார். நம்முடைய வாழ்வியல் முறைக்கு தொடர்ச்சியாக பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கிறது. கலாச்சாரத்தை காக்க போராடிய கடைக்கோடி தொண்டர்கள் கொல்லப்படுகிறார்கள். இந்துக்களின் வாக்கை பெறுபவர்கள் கோவில்களை அசிங்கப்படுத்துகிறார்கள் என்று விசிக தலைவர் திருமாவளவனை அண்ணாமலை மறைமுகமாக விமர்சித்தார். இந்த மாநாடு ஆளும் கட்சிக்கு ஒரு எச்சரிக்கை மணி. மழை வரும் என்று தெரிந்தும் இந்துக்களின் வாழ்வியல் முறையை காட்டக்கூடிய மாநாட்டிற்கு 5 லட்சம் பக்தர்கள் வந்துள்ளனர் என்று அண்ணாமலை நெகிழ்ச்சியுடன் கூறினார். ஆளும் ஆட்சியாளர்கள் இந்துக்களை சீண்டினால், திருப்பரங்குன்றத்தில் பிரச்சனை ஏற்படுத்துவது போல ஏற்படுத்தினால் சூரசம்ஹாரம் செய்துவிட்டு அமைதியாக திருத்தணிக்கு போய்விடுவோம் என்று அறுபடை வீடுகளை குறிப்பிட்டு அண்ணாமலை எச்சரிக்கை விடுத்தார். மேலும்
தமிழகத்தில் இருக்கும் அறுபடை வீட்டு கோவில்களில் பணம் கொடுக்காமல் தரிசிக்க முடியுமா என்று அண்ணாமலை கேள்வி எழுப்பினார். இந்த மாநாட்டிற்கு வந்ததன் மூலம் தங்களுக்கு நிதி வேண்டாம், சுவாமியே வேண்டும் என மக்கள் முடிவு செய்துவிட்டார்கள். வாழ்வியல் முறையை கொச்சைப்படுத்தும் அரசை கேள்வி கேட்க தொடங்க வேண்டும். தமிழகத்தில் சுமார் 44,000 கோவில்களில் அறநிலையத்துறை கணக்கு வழக்கு பார்க்கிறது. அவற்றில் எங்கேயாவது அறநிலையத்துறையின் செயல்பாடு ஒழுக்கமாக இருக்கிறதா? அவற்றை மாற்ற வேண்டும் என்பதற்காகவே இந்த மாநாடு என்று அண்ணாமலை ஆவேசமாக பேசினார். சென்ற 10 ஆண்டுகளில் உலகில் கிறிஸ்தவர்களின் மக்கள் தொகை 12 கோடி அதிகரித்துள்ளது. இஸ்லாமியர்களின் மக்கள் தொகை 35 கோடி உயர்ந்துள்ளது. இப்படியே சென்றால் 2055ஆம் ஆண்டு நிறைவில் இந்த உலகம் இஸ்லாமியர்கள் பெரும்பான்மையாக இருக்கும் உலகமாக மாறும். நம்முடைய கலாச்சார சின்னங்களை யாரும் அழிக்கக்கூடாது. ஒருவர் கூட மதம் மாறக்கூடாது. மதம் மாறியவர்களை மீட்டு கொண்டு வர வேண்டும் என்று அண்ணாமலை தரவுகளை குறிப்பிட்டார். இன்று தமிழக அரசியல் களத்தில் தமிழ், ஆன்மீகம், இலக்கியத்தை தனித்தனியாக பிரித்துள்ளார்கள். ஆனால் இவை அனைத்தையும் ஒன்றாக இணைத்ததே இந்து வாழ்வியல் முறையாகும் என்று அண்ணாமலை பேசினார். முருகனை வட இந்தியாவில் யாருக்கும் தெரியாது என்று தமிழக அரசியல்வாதிகள் கூறுவார்கள். வட இந்தியாவில் 18 மகா புராணங்களில் 95,000 ஸ்லோகங்கள் உள்ளன. ஆனால் ஒரே ஒரு ஸ்கந்த புராணத்தில் மட்டும் 1,00,000 ஸ்லோகங்கள் இருக்கின்றன என்று அண்ணாமலை குறிப்பிட்டார். திருப்பதி கோவிலுக்கு 2.47 லட்சம் கோடி ரூபாய் சொத்துக்கள் இருக்கிறது. ஆனால் தமிழகத்தின் மொத்த பட்ஜெட்டே 3 லட்சம் கோடி ரூபாய்தான். ஆன்மீகம் சார்ந்த அரசியல், வாழ்வியல் நெறி, பொருளாதாரம் வரும்போது மட்டும்தான் நாமும் நம் கலாச்சாரமும் நிம்மதியாக இருப்போம். இனி தமிழக அரசியல் மதுரை முருகன் மாநாட்டிற்கு முன்பு பின்பு என்றே இருக்கும் என்று அண்ணாமலை சூளுரைத்தார்.